அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய மாலை வணக்கம். எந்த நேரத்தில் வேணாலும் எங்களுடைய தரைப்படை உள்ள இறங்கலாம் அப்படின்றத அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தில் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சில உறவுகள் கொஞ்சம் அந்த டைப்பிங்கில் போடுறீங்க. ஒய் யூ லென்த், ஒய் யூ நாட் கம்மிங் த பாயிண்ட் அப்படின்ற மாதிரி இங்கிலீஷில் சும்மா வெளுத்து கட்டுறாங்க, இன்க்ரீஸில் வெளுத்து கட்டுறாங்க. இந்த மாதிரி படித்த மட்டங்களுக்கு தான் சரியா ஆக முன்னுக்கு இந்த கோய்த்து இந்த நான் போடக்கூடிய அனைத்து செய்திகளுடைய சாராம்சம் என்ன, தலைப்பு என்ன, எதை பற்றி நான் பேசுகிறேன், இந்த டாபிக் என்ன, அந்த நியூஸ் என்ன அப்படின்றத முன்னுக்கு அழகாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாகவே மியூசிக்கோடு சேர்த்து அப்படியே போட்டு வச்சுருக்கிறேன். உங்களுக்கு நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னோடய வீடியோ என்னோடய வாயை பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அது இந்த என்ன நடக்குதுன்னு தெரியாதவங்க, இல்லை இங்கிலீஷ் எல்லாம் வாசிக்க தெரியாதவங்க, பாமர மக்களும் நானும் பேசிக்கிறோம். நாங்கள் பேசிக்கிறோம். நாங்கள்லாம் படிக்காத மாட்டோம் சரியா, நாங்கள் பேசிக்கிறோம். நீங்கள் படித்த மட்டம் இங்கிலீஷில் டைப் பண்ணி எனக்கு கமெண்ட் பண்ணுற டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் அழகாக முன்னுக்கே அந்த எடிட்டிங்கில் முன்னுக்கே அழகாக கட்டாக நியூஸ் போட்டு வச்சுருக்கிறேன். நீங்கள் அழகாக அந்த இடத்துலையே உட்காந்து நல்லா கண்ணாடியை போட்டு ஜூம் பண்ணி சரி, இல்லைன்னா நல்லா இதில் வீடியோவில் ஜூம் பண்ணி இழுத்து சரி, என்னென்ன போட்டிருக்குன்றதை வாசித்து பார்த்துட்டு தாராளமாக போகலாம். உங்கள் டைமை நான் வேஸ்ட் பண்ணலை. இல்லைன்னா நீங்களும் இதை மாதிரி ஒரு யூடியூப்பை திறந்து நியூஸை போடுங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் என்னால் இந்த சப்போர்ட்டை நான் தரேன். Any conditions for striking deal with Iran most extremely strong. Iran want to strike, they don't want because condition aren't good that. டஸ்ஸு புஸ்ஸுன்னு ஏதாவது ஒன்று சொல்லிட்டு தான் இருக்கிறான் இருந்த முன்னாள் ஜனாதிபதி ஜோர்ஜ் புஷ் மாதிரி. ஆனால் ஒன்றும் நடந்த பாடு இல்லை. ஆனால் இப்போ திடீர்னு ஒரு தகவல் வந்திருக்குது. அதை நான் நியூஸோ ஃபோட்டோவோ கூட போடாமல் வெளியில் தம்ப்நெயிலில் போடாமல் தான் அவங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கிறேன். பயப்புள்ளையோட சடலத்தை இழுத்துக்கிட்டு போகிற மாதிரி அந்த காயப்பட்ட பெஞ்சமின் நெத்தன்யாஹுவை எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. இறந்துட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. கன்ஃபார்மாக இல்லை, என்னன்றது கன்ஃபார்ம் ஆகியே இல்லை, ஆனால் சொல்கிறாங்க. அதே மாதிரி மிக முக்கியமானது, நேஷனல் கார்டு 5 ட்ரோன்களை இன்னைக்கு 24 மணி நேரத்துக்குள்ளே நிறுத்தியதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த முக்கியமான தகவல் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குவைத்துடைய இராணுவம் அவங்களுடைய முக்கியமான சட்டத்திட்டங்கள் யாராவது இதை நான் உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்கிறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லாமல் சொல்கிறது சிறந்தது. வேண்டுமென்றே ஒரு செய்தியை ஒளிபரப்புவர், அறிக்கைகளை வெளியிடுபவர் அல்லது இராணுவ நிறுவனங்கள் தொடர்பான தவறான வதந்திகளை ஊக்குவிப்பவர். மேலும் இந்த நிறுவனங்கள் மீதான நம்பிக்கையை குறைமதிப்பிற்கு உட்படுத்தும், அவற்றின் கௌரவத்தை குறைக்கும், அவற்றின் இருப்பை சந்தேகிக்கும் அல்லது அவற்றின் மன உறுதியை பலவீனப்படுத்தும் நோக்கம் கொண்ட அத்தகைய நடவடிக்கை அவற்றின் தொல்லியம் அல்லது மூலத்தை சரிபார்க்காமல் 3 ஆண்டுகளுக்கு குறையாத மற்றும் 10 ஆண்டுகளுக்கு மிகாத சிறை தண்டனை மற்றும் 5000 தினார்களுக்கும் குறையாத மற்றும் 10,000 தினார்களுக்கு மிகாத அபராதம் அல்லது இந்த 2 தண்டனைகள் ஏதாவது ஒன்று விதிக்கப்படும். பிரிவு 28 இந்த சட்ட ஆணையின் குறிப்பிடப்பட்டுள்ள குற்றங்கள் போர்க்காலம், இராணுவ சட்டம் அல்லது பொது அணிதிரட்டலின் போது செய்யப்பட்டால் தண்டனைகள் இரட்டிப்பாக்கப்படும். இராணுவ நிறுவனங்களின் உயர் நலன்களை பாதுகாப்பது மற்றும் பாதுகாப்பு சட்டம் குறித்து புதிதாக உருவாக்கப்பட்ட இந்த சட்ட மயமாக்கல். அதாவது இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, வேணுமென்றே ஏதாவது பொய்யான வதந்திகளை பரப்புறது அல்லது குழுக்களை ஒன்று திரட்டி சில குழுக்களாக இயங்கி அதுகளை செயற்படுத்துறது,
நாட்டுக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறது, இராணுவத்துக்கு அவப்பெயர் ஏற்படுத்துறது, அதே மாதிரி வீடியோக்களை பகிர்றது. இந்த பாருங்கள், இந்த இடத்துல தான் இராணுவ தளம் இருக்குது, இங்கே தான் அது இருக்குது, இது இருக்குதுன்னு வீடியோ தளங்களை பகிர்றது. இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனவே இராணுவ எச்சரிக்கையை மீறாமல் சரியாக நடந்துக்கோங்க. இது உள்துறை அமைச்சகத்தையும் தாண்டி அதுக்கும் மேலே டிஃபென்ஸ், பாதுகாப்பு அமைச்சகம், மிலிட்ரி வருவாங்க. மிலிட்ரி பிடிக்கிறதுக்கு கவனமாக இருங்க. எல்லாம் வல்லறிவன் அனைவரையும் பாதுகாக்கட்டும், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். பெஞ்சமின் நெத்தன்யாஹூ மண்டையை போட்டாரா? தகவல் சரியானது இல்லை. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் உள்ளே இறக்கினா, தரைப்படையை, காலான் படையை உள்ளே இறக்கினா, காலால் படையை உள்ளே இறக்கினா என்ன நடக்கும்? பொறுத்திருந்து பார்ப்போம். ஸ்ட்ரைட் ஹார்மஸுக்கு அருகில் நெருங்கலை, ஆனால் கொஞ்சம் தூரமாக நின்று வேடிக்கை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவலும் கிடச்சிருக்குது. ஏன்னா மிதக்கும் கன்னி வெடிகளில் மாட்டி ஏற்கனவே 2 கப்பல்கள் சின்னாபின்னமாகினதால் உள்ளே போகிறதுக்கே பயப்படுறாங்க. போதுமானவன்.